அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது நேற்று வந்து ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். அதாவது கோழி வளர்க்குறதுக்கு, அதுக்கப்புறம் கோழி வளர்க்குறதுக்கு என்னென்னலாம் மானியம் அரசு உதவி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நான் இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது இந்த ஆடு மாடு கோழி இந்த மாதிரி தீவனங்கள் வந்து தயாரிக்கிறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து என்ன சப்சிடிஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, சப்சிடி அப்படிங்கிறது அரசு வந்து நம்ம பண்ணக்கூடிய தொழிலுக்காக கொடுக்கக்கூடியது. அது ரெண்டு விதமாக வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட் சப்சிடி, இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரல் சப்சிடி. நம்ம இப்போ பார்க்க போகிற நாளுமே வந்து சென்ட்ரல் சப்சிடி தான். ஸ்டேட் சப்சிடியை பொறுத்தவரை நீங்கள் எந்த ஒரு கடனும் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. டைரெக்டாக மானியத்தை மட்டும் வாங்கி நீங்கள் வந்து தொழில் தொடங்கிடலாம். அதுக்கப்புறம் சென்ட்ரலை பொறுத்தவரையும் நீங்கள் கடன் வாங்கியிருந்தால் மட்டும்தான் அந்த மானியமே வந்து வரும். ஸோ இதுதான் ஸ்டேட் சப்சிடிக்கும் சென்ட்ரல் சப்சிடிக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. இப்போ நம்ம தீவன ஆழை பண்ணுறதுக்கு, அதாவது ரெண்டு விதமாக தீவனத்தை வந்து பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து இப்போ இந்த மாதிரி குச்சி தீவனம், கம்பு தீவனம், இந்த மாதிரி தீவனங்கள். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பசுந்தீவனம். அதாவது இப்போ இந்த மாதிரி கமர்ஷியல் யூனிட்டாக நீங்கள் வந்து பவுல்ட்ரி பண்ணைக்கு, இந்த மாதிரி கோழி வளர்ப்புக்கு, இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து தீவனத்தை வந்து பிரிப்பாங்க. அதாவது நாள் வகையாக பெருசு சின்னது, பெரிய கோழிக்கு சின்ன கோழிக்கு அப்படின்னு சொல்லிட்டு தீவனங்கள்லாம் பிரிப்பாங்க. அந்த மாதிரி கமர்ஷியலாக பண்ணுறதுக்கும் என்னென்ன மானியம், அதற்கப்புறம் இந்த வைக்கோல், அதற்கப்புறம் வந்து சைலேஜ் இந்த மாதிரி வச்சு இதுக்கு பண்ணுறதுக்கு என்ன மானியம் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இது யார் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி, இது வந்து நீங்கள் ஒரு தனிநபர் விவசாயியாக இருக்கலாம், இல்லை ஒரு குழுவாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஒரு கம்பெனியாக வச்சு நடத்துகிறவங்களாக இருக்கலாம், இல்லை ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனாக கூட இருக்கலாம். ஸோ அது இல்லாமல் ஒரு என்ஜிஓவா இல்லை சுய உதவி குழுக்களா, அந்த மாதிரி யாராக வேணாலும் இருந்து நீங்கள் இருக்கலாம். விவசாயிகளாகவும் தொழில் முனைவோராகவும் யாராக இருந்தாலும் நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கீம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம். இந்த ஸ்கீமில் உங்களுக்கு அதிகபட்சம் 7 லட்சத்துலேருந்து 14 லட்சம் வரைக்கும் சப்சிடி கிடைக்கும். இதில் நீங்கள் 8வது வந்து படிச்சிருந்துருக்கணும். இதில் அதிகபட்சம் ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் 50 லட்சம் வரைக்கும் ப்ராஜெக்ட் போட்டு அதில் உங்களுக்கு 35% அல்லது 25% வந்து மானியமாக வாங்கிக்கலாம். இதில் வந்து அதாவது கோழிக்கான தீவனம் அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் பண்ணிக்கலாம். பசுந்தீவனம் இதில் வந்து எலிஜிபிள் வராது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா PMFMன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமு, அதாவது ஃபார்மலைசேஷன் ஆஃப் மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் என்டர்பிரைசஸ் ஸ்கீம். இது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இந்த குச்சி தீவனம் இந்த மாதிரி கமர்ஷியல் யூனிட் வந்து நீங்கள் பண்ணினீங்கன்னா 30 லட்சம் ப்ராஜெக்ட் போட்டு அதில் 10 லட்சம் வந்து மானியம் வாங்கிக்கலாம். இதில் வந்து சைலேஜு, க்ரீன் ஃபாடரு அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் இதில் வந்து எலிஜிபிள் வராது. ஸோ ஒன்லி நீங்கள் வந்து கோழிக்கான தீவனம், மாட்டுக்கான தீவனம், ஆட்டுக்கான தீவனம், பசுந்தீவனம் இல்லாமல் மற்ற எல்லா தீவனமும் வந்து இதில் நீங்கள் தயாரிச்சுக்கலாம். ஸோ இதில் நீங்கள் சின்ன யூனிட்டாக போட்டிங்கன்னா 30 லட்சம் போட்டு 10 லட்சம் வரைக்கும் வந்து மானியம் வாங்கி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது அனிமல் ஹஸ்பண்ட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்டு. இது வந்து ஷார்ட்டாக AHIDF அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து எந்த ஒரு மானியமும் வந்து கிடையாது. பட் உங்களுக்கு வட்டி மானியமும் உண்டு. அதாவது நீங்கள் 7 லட்சம் 7 வருஷங்கள் வந்து இல்லை 8 வருஷங்கள் நீங்கள் லோன் வாங்குறீங்கன்னா அதில் 3% வட்டி, அதாவது உங்களுக்கு நார்மலாக உள்ள வட்டி இப்போ 12% உங்களுக்கு வட்டி இருந்துச்சுன்னா அதில் 3% வந்து வட்டி மானியமாக வந்துடும். மிச்சம் உள்ளதை நீங்கள் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப பெரிய லெவலில் க்ரோர்ஸ் கணக்கில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதில் வந்து என்னென்ன மாதிரி ஃபீல்டு வந்து எலிஜிபிள்னு பார்க்கலாம். அதாவது டோட்டல் மிக்ஸ்டு ரேஷியோ, அதுக்கு வந்து பைபாஸ் ப்ரோட்டீன் யூனிட்டு, மினரல் மிக்சர், அதாவது இந்த ஆட்டுக்கு மாட்டுக்கு கோழிக்கெல்லாம் வந்து சத்துக்காக நம்ம வந்து எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி. அப்புறம் என்ரிச் சைலேஜ்னா பசுந்தீவனம் உள்ளது, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இந்த அனிமல் டெஸ்ட் லெபார்ட்ரி, அந்த ஃபீடுக்கு உள்ள லெபார்ட்ரி வைக்கிறது, அந்த மாதிரி ஐட்டங்கள் கூட நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பசுந்தீவனம் மற்றும் நார்மல் தீவனத்தை வந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணியும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 3 ஸ்கீம் பார்த்துருக்கோம். 3 ஸ்கீமில் ஃபஸ்ட்டு 2 ஸ்கீமில் பசுந்தீவனங்கள் எலிஜிபிள் கிடையாது. 3வது ஸ்கீமில் பசுந்தீவனம் வந்து எலிஜிபிள். அந்த நார்மல் உள்ளது ரெண்டுமே போட்டுக்கலாம். 4வதாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது NLM அப்படின்னு சொல்லுவோம், அதாவது நேஷ்னல் லைஃப் ஸ்டாக் மிஷன்.
இப்போ இந்த ஸ்கீமில் தான் நிறைய எக்கச்சக்கமான இது வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 கோடி ப்ராஜெக்ட் போட்டாலே உங்களுக்கு வந்து 50 லட்சம் சப்சிடி வந்துடும். ஆனால் என்ன ஒரு கண்டிஷன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஹே, சைலேஜ், டோட்டல் மிக்ஸ்டு ரேஷியோ, அப்புறம் ஃபாடர் பிளாக்கு, ஸ்டோரேஜ் ஃபாடர் பிளாக்கு, அதாவது வைக்கோல், சைலேஜ், ஊறுகாப்புல், இந்த மாதிரி பசுந்தீவனங்களை நீங்கள் வந்து கேக் மாதிரியோ இல்லை இந்த மாதிரி வந்து பேக்கில் அடைச்சோ அந்த மாதிரி வந்து நீங்கள் செய்யணும். இப்போ நார்மலாக ஒரு 2 ஏக்கர் வந்து பசுந்தீவனம் நீங்கள் வந்து உற்பத்தி பண்ணிங்கன்னா சும்மா அறுத்து கொடுக்கக்கூடாது. அதை நீங்கள் எதையாவது ஒரு வேல்யூ அடிஷன் வந்து பண்ணணும். இப்போ ஒரு 12 ஏக்கரில் இருக்குது அப்படின்னா அதை எல்லாத்தையுமே பறித்து அதை வந்து துண்டாக்கி மாடுகளுக்கு வந்து சைஸை குறைச்சி அந்த மாதிரி அதில் ஏதாவது நீங்கள் வந்து வேல்யூ அடிஷன் வந்து பண்ணியிருக்கணும். இப்போ வைக்கோல் இருக்குன்னா வைக்கோல் வந்து அழகாக உருட்டி கேக் மாதிரி கொடுத்து அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா இந்த 4வது ஸ்கீமில் போட்டுக்கலாம். இதில் வந்து கமர்ஷியலாக பண்ணுறது, அதாவது இந்த மாதிரி கோழிக்கு, ஆட்டுக்கு, மாட்டுக்கு அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பு தீவனம், உலர் தீவனம், இந்த மாதிரி ஐட்டங்களை வந்து நீங்கள் பண்ணுறது இதில் பண்ண முடியாது. இதில் ஒன்லி ஃபாடரு, சைலேஜு, ஹே அந்த மாதிரி ஐட்டங்கள் மட்டும்தான் வந்து நீங்கள் பண்ண முடியும். ஸோ இந்த 4 ஸ்கீமுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தீவன ஆழை நீங்கள் பண்ணுறது பண்ணிக்கலாம். இது இல்லாமல் அனிமல் ஹஸ்பண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய க்ரோர்ஸ் கணக்கில் எல்லாம் போடுறதுக்கு, ஒரு 5 கோடி 10 கோடி அந்த மாதிரிலாம் பெரிய பெரிய யூனிட்லாம் போடுறதுக்கு அதுக்கெல்லாம் நிறைய ஃபண்ட் அவைலபிலிட்டியெல்லாம் இருக்குது. ஸோ நான் வந்து சின்னதாக இப்போ நீங்கள் ஒரு 10 லட்சத்துலேருந்து போடுறீங்கன்னா PMEGP ஸ்கீமில் போட்டுக்கலாம். ஒரு 30 லட்சத்தில் போட்டிங்கன்னா 2வது ஸ்கீமில் போட்டுக்கலாம். கொஞ்சம் க்ரோர்ஸ் கணக்கில் போடணுன்னா இந்த 3வது அனிமல் ஹஸ்பண்ட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட் இருக்கு இல்லைங்களா, அதில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இது வரைக்கும் என்னென்ன ஸ்கீம்னு பார்த்துட்டோம். இதில் வந்து நான் எல்லா கைட்லைனும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் சேனலோட நம்பரும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதாவது வாரம் இந்த மாதிரி மானிய திட்டங்கள் பற்றி பெய்டு கிளாஸ் வந்து பண்ணுறோம். ஸோ அதுக்கு எவ்வளோ பேமெண்ட் என்னன்றதை நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். அது எல்லாமே உங்களுக்கு ஸ்டாஃப் வந்து சொல்லுவாங்க. ஸோ தேவையாக இருக்கிறவங்க கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இப்போ ஒரு சில விஷயங்கள் வந்து பார்க்கலாம். அதாவது நீங்கள் லோன் வாங்கணும் அப்படின்னா சிபில் ஸ்கோருங்கிறது வந்து மஸ்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் தீவனத்தை சும்மா வாங்கி விற்கிறது அந்த மாதிரிலாம் கூடாது. அதுக்கப்புறம் எல்லா கைட்லைனுமே இப்போ நான் சொல்லும்போது ஓப்பனில் தான் இருக்குது. கவர்மெண்ட் சப்சிடியை பொறுத்த வரைக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாறும்போது நீங்கள் அது எப்போ மாறுது, என்ன ஏது அப்படின்ற விவரங்களை வந்து அப்போக்கப்போ வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் எப்போ ப்ராஜெக்ட் போடுறீங்களோ அப்போ அந்த ஸ்கீம் ஓப்பனாக இருக்கா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து தீவன ஆழை பண்ணுறதுக்கான மானிய திட்டங்கள். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எல்லா கைட்லைனையும் என்டையராக வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு தேவையாக இருக்கிறவங்க இதை போடணும், ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து ஆன்லைனில் தான் வந்து அப்ளை பண்ணணும். நீங்கள் இது எல்லாமே வந்து பேங்கபிள் ப்ராஜெக்ட்டு. ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு ஒர்க் ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து தொழிலே வந்து தொடங்கணும். ஸோ தேவைப்படுறவங்க இது எல்லாத்தையுமே நீங்கள் பயன்படுத்திக்கோங்க.